வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்பு செய்திகள். பௌத்த தேரரை எப்படி இழுத்து செல்வீர்களா? வேலன் சுவாமிக்காக களமிறங்கும் தமிழ் அரசியல்வாதிகள். அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையை வந்தடைந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். சுவிஸ் நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் இலங்கை பெண். மண்டைத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் சட்டவிரோதமானது, எழுந்துள்ள சர்ச்சை. பிரபல பாடசாலை விருது வழங்கல் சர்ச்சை, களமிறங்கியது மனித உரிமைகள் ஆணைக்குழு. வடக்கு தொடருந்து சேவைகள் குறித்து வெளியான அறிவிப்பு. யாழ் பலிகளை நுழைவாயில் முன் வெடித்த போராட்டம். சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையிட்டியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் வேலன் சுவாமி கைது செய்யப்பட்ட மீனை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தரணி வி. மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தையிட்டியில் நடைபெற்ற சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் வேலன் சுவாமி கைது செய்யப்பட்டமை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பௌத்த பிக்கு ஒருவர் இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக இழுத்துச் செல்லப்படுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இந்த பதற்ற நிலை காரணமாக தற்போது வேலன் சுவாமி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தற்போது தமிழ் குடிமகன் அனைவரும் ஒன்றிணைய தயார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் குறித்த விடயம் தொடர்பாக எமக்கு எவ்வித அழைப்பும் விடுவிக்கப்படவில்லை. அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் ஒன்றிணைந்து செயல்படுவது தொடர்பாக ஒரு தடவைக்கு 100 தடவை சிந்திக்கப்பட வேண்டும் என்றும் மணிவண்ணன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கஜேந்திரகுமார் மற்றும் ஏனைய தமிழ் கட்சிகள் தொடர்பாகவும் கடுமையாக விமர்சித்தும் மணிவண்ணன் பேசியுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு பிரதிநிதியாக ஜெய்சங்கர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி மற்றும் பிற உயர் அரசாங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பயணம் இலங்கையில் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்திய அரசின் ஆதரவை மேலும் உறுதிப்படுத்தும் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக வழங்கப்படும் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் முதல் கட்டம் டிசம்பர் 31ஆம் தேதி புதுப்பிக்கப்படவுள்ளது. அதன்படி தற்போது சலுகைகளை பெறுபவர்கள் மற்றும் பெறாதவர்களின் தகவல்கள் அதற்கேற்ப புதுப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் அஸ்வசும வருடாந்த தகவல் புதுப்பிப்புக்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் முன்னதாக நீடிக்கப்பட்டது. அதன்போது இம்மாதம் 10ஆம் திகதி வரையில் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் 31ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை பிறப்பிடமாகக் கொண்ட பரா ரூமி சுவிட்சர்லாந்து தேசிய பேரவையின் 2வது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது குறித்து பரா ரூமி குறிப்பிட்டுள்ளதாவது: எனது புதிய பதவியில் தேசிய கவுன்சிலின் துணைத் தலைவராக நான் ஒவ்வொரு நாளும் புதிய அறிவுகளை பெறுகிறேன். ஜனாதிபதி இல்லாத நிலையில் 2 முறை கவுன்சிலை வழிநடத்த எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு கடினமான மற்றும் பொறுப்பான பணி. இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்றார். இதேவேளை 1991 டிசம்பர் 28 அன்று இலங்கையின் கொழும்பில் பிறந்தார். தனது 6வது வயதில் பெற்றோருடன் சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்ந்து தாதியர் சேவையில் பட்டமும் பெற்றுள்ளார். 2021ஆம் ஆண்டு மாநில கண்டோனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். 2023ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இதன் மூலம் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் இலங்கை வம்சாவளி நபர் என்ற பெருமையை பெற்றார். மேலும் அவர் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக குடும்ப வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகத் திட்டம் தொடர்பில் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது.
அத்துடன் குறித்த கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகம் சட்டவிரோதமானது எனவும் இது அத்தீவின் சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. இத்திட்டம் அமையவுள்ள பகுதியில் கண்டல் தாவரங்கள், கடல் புற்கள், உப்பளங்கள் மற்றும் மண்டைத்தீவு வனச்சரகம் போன்ற முக்கியமான சூழலியல் மண்டலங்கள் இருப்பதாக ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மண்டைத்தீவு ஒரு இயற்கை வெள்ளத்தடுப்பு வலயமாகும். மழைக்காலங்களில் இப்பகுதி நீரில் மூழ்கும் வாய்ப்புள்ளதால் இங்கு பாரிய கட்டுமானங்களை மேற்கொள்வது நிதி விரயத்திற்கும் தொடர்ச்சியான பராமரிப்பு செலவுகளுக்கும் வழிவகுக்கும். அதிகாரிகளுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள குறித்த சங்கம் இது இலங்கையின் நிலையான அபிவிருத்திக் கொள்கைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது. அத்துடன் எங்கள் எதிர்ப்பு யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எதிரானது அல்ல, மாறாக சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த மண்டைத்தீவில் இத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் சட்டங்கள் மீறப்படுவதற்கும் மட்டுமே என அந்த சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்நிலையில் இத்திட்டத்தை உடனடியாக நிறுத்தி இது குறித்து விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பிரபல பாடசாலை ஒன்றின் விருது வழங்கும் நிகழ்வொன்றின் போது இடம்பெற்ற சம்பவம் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி நிமல் ஜி புஞ்சிஹேவா கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தற்போது தலையிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில நிறுவனங்கள் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை எதேச்சதிகாரமான முறையில் பயன்படுத்த முடியாது. பாடசாலைகள் உட்பட அனைத்து நிறுவனங்களும் முறையான நடைமுறைகளின்படியே செயல்பட வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் தொடர்பில் செயல்படும் போது உள்நாட்டு சட்டங்கள் மற்றும் சர்வதேச உடன்படிக்கைகளை அரசாங்க நிறுவனங்கள் பின்பற்ற கடமைப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது உடல் அல்லது உள ரீதியான பாதிப்பு மட்டுமல்லாது அவர்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்க்காமை மற்றும் பங்களிப்பிற்கான வாய்ப்புகளை மறுப்பதும் இதில் அடங்கும். கடந்த காலங்களில் மாணவர் தலைவர்கள் நியமனம் மற்றும் பதக்கங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து ஆணைக்குழு விசாரணை நடத்தி பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் முறையான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா அல்லது அதன் மூலம் ஏதேனும் ஒரு மாணவர் அநீதிக்குள்ளாகியுள்ளாரா என்பது குறித்து ஆணைக்குழு ஆராயும். இந்த விடயம் மாணவர்களையும் பாடசாலையின் ஒட்டுமொத்த அமைப்பையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அதன் முடிவுகளின் அடிப்படையில் தகுந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். வடக்கு தொடருந்து பாதை தொடருந்து சேவைகளுக்காக முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி யாழ்தேவி தொடருந்து நாளை முதல் வடக்கு தொடருந்து பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அத்தோடு யாழ்தேவி தொடருந்தின் முதல் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. தையிட்டி விகாரைக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக பிரதான நுழைவுவாயில் முன்பாக நடைபெற்றுள்ளது. தமிழர் தாயகம் மீது பௌத்த ஆக்கிரமிப்புகளை நிறுத்தக் கோரியும் தமிழர் கலாச்சார அழைப்பினை தடுக்கக் கோரியும் வடக்கு கிழக்கில் அத்துமீறிய பௌத்த சின்னங்களை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழர் தாயகம் எங்கள் சொத்து, தையிட்டி தமிழர் சொத்து, பௌத்த ஆக்கிரமிப்புகளை உடனே நிறுத்து போன்ற கோஷங்களும் எழுப்பப்பட்டது. அத்துடன் தையிட்டியில் காவல்துறையினரால் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.